Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் electric field due to continuous charge distribution. ஸோ இப்போ continuous charge distributionனா charges எல்லாமே தொடர்ந்து continuously ஒரு ஆப்ஜெக்ட்ல distribute ஆயிருக்கும். So the space between the charge particles very least. நார்மலா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா இதுக்கு முன்னாடி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம் மல்டிபிள் சார்ஜஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணோம் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் நீங்க அதை எடுத்து பார்க்கலாம் சரியா ஸோ அங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகளும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரே ஆப்ஜெக்ட் சார்ஜ் ஆப்ஜெக்டுக்குள்ள நிறைய பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்தே இருக்கு அப்போ இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை நார்மல் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட் ஸோ வி நீட் டு யூஸ் சம் ஸ்பெஷல் மெத்தட் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா calculus மெத்தடை யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஆனால் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருந்ததுனால அதன் மூலமாக நம்ம calculus மெத்தட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்போம் நிறைய டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கும் அது இன்சுலேட்டராக இருக்கட்டும் இல்லை செமிகண்டக்டராக இருக்கட்டும் இல்லை கண்டக்டர்ஸாக இருக்கட்டும் ஏன்னா எல்லாமே மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்சைட் த ஆட்டம் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி அண்ட் நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா அப்போ நம்ம நேச்சராக எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரெகுலர் ஷேப் இருக்கும் அதே மாதிரி இர்ரெகுலர் ஷேப் ரெகுலர் ஷேப்னு என்ன அதோட ஷேப் நெய்மை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சர்க்கிள் எலிப்ஸ் ரெக்டாங்கிள் கியூப் ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி நெய்மை மென்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே ரெகுலர் ஷேப்பில் வந்துடும் இர்ரெகுலர் அப்படின்னா நம்மளால் எக்ஸாக்டாக அதோட ஷேப்பை நம்ம மென்ஷன் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இர்ரெகுலர் சரி ஸோ ஆனால் நமக்கு நேச்சரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறது இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம டிசைன் பண்ணும்போது தான் நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அது ஒரு ஷேப் ஆப்ஜெக்ட்ஸாக கொண்டு வரும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன் சரி அதுவும் சார்ஜ் ஆப்ஜெக்ட் சரி எக்ஸாம்பிள் ஸ்டோன் இல்லையா ஸ்டோனுங்கிறது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஆனால் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இர்ரெகுலர் ஷேப்ட் சார்ஜ் ஆப்ஜெக்ட் ஸோ இந்த சார்ஜ் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆல் த பார்ட்டிகிள்ஸ் வாட் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஸோ எல்லா சார்ஜ் பார்ட்டிகிள்ஸையும் நம்ம இப்போ டைரெக்டாக எடுத்து கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் உங்களுக்கே தெரியும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நான் எடுக்க போகிறேன் சரியா இது இர்ரெகுலர் ஷேப் பட் இதுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய அல்லது கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பீசஸையும் ரெகுலர் ஷேப்ட் சார்ஜ் ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சென்டரில் ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் ஆர் சார்ஜ் பார்ட்டிகிள் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா கியூப் அப்போ இது ஒரு ரெகுலர் ஷேப் த நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்துக்கிறேன் ஸோ இது செகண்ட் சார்ஜ் பார்ட்டிகிள் சப்போஸ் இன்னொன்று நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் தேர்ட் சார்ஜ் பார்ட்டிகிள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரெகுலர் ஷேப் இப்போ இந்த சார்ஜ் ஆப்ஜெக்டோட என்டையர் சார்ஜை நான் கியூன்னு எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் கியூனோட வேல்யூ 10 கூலும் வச்சுப்போமே அதாவது அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகளுடைய இண்டிவிஜுவல் சார்ஜஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த சார்ஜ் ஆப்ஜெக்டோட டோட்டல் சார்ஜ் கிடைக்கும் இப்போ நான் அந்த 10 கூலுமை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகளுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 அப்போ இப்போ எவ்வளோ ஆச்சு 1 ப்ளஸ் 2 3 3 ப்ளஸ் 3 6 6 ப்ளஸ் 4 என்ன ஆச்சு 10 இதை ஒவ்வொன்றும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது அதனால் 10 கூலுமே க்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 கூலுமே க்யூன்னு எடுக்க முடியாது அதிலிருந்து கம்மியாக இருக்குது குறைவான மதிப்பு அப்போ குறைந்த அதாவது மினிமம் சார்ஜை ஆர் ஸ்மால் வேல்யூ ஆஃப் சார்ஜை டெல்டா கியூன்னு தான் எடுக்கணும் அதேமாதிரி 2வும் 10 கூலுமை விட கம்மி அப்போ அதுவும் டெல்டா கியூ தென் 3 அதுவும் டெல்டா கியூ தென் 4 அதுவும் டெல்டா கியூ பட் ஸ்மால் வேல்யூ ஆஃப் சார்ஜ் என்கிறதுனால மட்டும் இல்லை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கிறதுனால நொட்டேஷன்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒன் டெல்டா கியூ1 டெல்டா கியூ2 டெல்டா கியூ3 டெல்டா கியூ4 இப்போ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட் இந்த சார்ஜ் டெல்டா கியூ1 ஸோ இன்னொன்று டெல்டா கியூ2 ஸோ தேர்ட் ஒன் டெல்டா கியூ3 அப்போ இந்த 3 சார்ஜ் பார்ட்டிகளால்
ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தட் பாயிண்ட் இஸ் P. இந்த பாயிண்டில் தான் டெஸ்ட் சார்ஜ் இருக்குது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த சார்ஜ் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் பாசிட்டிவாக இருந்து Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன் பிட்வீன் த ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வாட், ரிப்பல்சிவ் இல்லையா, அவுட்வர்ட்ஸ். ஸோ அப்போ பாருங்கள், டெல்டா Q1ங்கிற சார்ஜால் Pங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இது என்ன எழுதலாம், டெல்டா E1. பொதுவாக Q1ங்கிற சார்ஜால் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா E1 சொல்லுவோம். அப்போ டெல்டா Q1 சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டெல்டா E1. கரெக்டாக? இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். Point charge is positive means the direction of electric field is outwards. If it is negative means the direction of electric field is inwards. Clear? The next, what about the electric field due to delta Q2 at the point P? Pங்கிற பாயிண்டில் delta Q2ங்கிற சார்ஜால் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா அதை டெல்டா E2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெல்டா Q3ஆல் எது மேலே, Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை டெல்டா E3 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அப் டு n வரைக்கும் ஃபஸ்ட் எடுப்போம். அப் டு n வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைனலாக நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸை இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அப் டு n வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E vector is nearly equal to, ஏன் வந்து நியர்லி ஆர் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம அப் டு n வரைக்கும் தான் இப்போ எடுக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட். அப்போ அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் இதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் பார்ட்டிகிளால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணணும்னா சம் ஸ்பெஷல் மெத்தட், இன்டகிரேஷன். சரி, அப்போ இங்கே கால்குலேட் பண்ணுவோம். நார்மல் மெத்தடில் total electric field E vector is approximate equal to, எப்படி எழுதலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜால் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், டெல்டா E1 வெக்டார் ப்ளஸ் டெல்டா E2 வெக்டார் ப்ளஸ் டெல்டா E3 வெக்டார், அப்படி போயிட்டே இருக்கும், எக்ஸட்ரா ப்ளஸ் டெல்டா En வெக்டார். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா டெல்டா E1 வெக்டார், டெல்டா E1 வெக்டார் ஃபார்முலா என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன ஃபார்முலா, E is equal to 1/4πε0 into Q/r². இது வெக்டாரில் எழுதணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் E வெக்டார், அப்போ ரைட் சைடில் கண்டிப்பாக ஒரு வெக்டார் நோட்டேஷன் வரணும், அதான் யூனிட் வெக்டார் r². ஸோ அப்போ இந்த ஃபார்மில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஈக்கு பல இங்கே என்ன இருக்குது, டெல்டா ஈன்னு இருக்குது. அப்போ சார்ஜ் Qக்கு பல என்ன போட்டுக்கணும், டெல்டா Q. அப்போ இங்கே எழுதும்போது 1/4πε0 into டெல்டா Q, சார்ஜ் வந்து 1, ஃபஸ்ட்டு சார்ஜ் இல்லையா, Q1/r² அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோன்னா டெல்டா Q1 டயக்ராமில் பாருங்கள், டெல்டா Q1ங்கிற சார்ஜிலேருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை R1P இல்லையா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் சார்ஜ் டு த பாயிண்ட் P, R1P. அப்போ செகண்ட் சார்ஜிலிருந்து Pங்கிற பாயிண்ட்னா டிஸ்டன்ஸ் R2P. தென் தேர்ட் சார்ஜிலிருந்து Pங்கிற பாயிண்ட்னா R3P. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எங்கள் டிஸ்டன்ஸில் R² பிளேஸில் R1P², யூனிட் வெக்டார் என்ன, R1P கேப் ப்ளஸ் டெல்டா E2 என்ன எழுதலாம், 1/4πε0 into டெல்டா Q2 divided by R2P² into R2P கேப் ப்ளஸ் டெல்டா En வெக்டாருக்கு என்ன எழுதலாம், 1/4πε0 into டெல்டா Qn divided by distance. எந்த சார்ஜின்னு வரும்போது எந்த சார்ஜிலிருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும், அப்போ டிஸ்டன்ஸ்க்கு என்னது, RNP. அப்போ RNP² into RNP கேப். ஓகே, ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்கும், 1/4πε0 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோம். 1/4πε0 காமனாக எடுத்துட்டேன், உள்ளே என்ன இருக்குப்பா, டெல்டா Q1 divided by
R1p square into R1p cap plus delta Q2 divided by R2p square into R2p cap plus etc. plus delta Qn divided by Rnp square into Rnp cap இப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப் டு n வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம்? சம்மேஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ இதை அப்படி எழுதலாம். Therefore total electric field E vector is approximately equal to summation யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடுவோம். 1/4 pi epsilon naught into summation. எதுலேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணோம்? 1லேருந்து n வரைக்கும். அப்போ 1லேருந்து n வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்டெக்ஸ் மேக்ஸில் வரும் இல்லையா? I is equal to 1 to n. அப்போ 1 to n வரைக்கும் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? ith பார்ட்டிகிள்னு எடுத்துக்கலாம். அப்போ சம்மேஷன் ஐத்துன்னா எதுலேருந்து எது வரைக்கும்பா? 1லேருந்து n வரைக்கும். இப்போ 1 2 3 4ன்னு போட வேண்டாம், எல்லாத்தையுமே ஐத்துன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? ஜென்ரலாக டெல்டா QI டிவைடட் பை RIP ஸ்கொயர் இன்டு RIP கேப். ஸோ இது வந்து அப் டு n வரைக்கும். ஒருவேளை சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸை இன்னும் சின்னதாக பிரிக்கலாம். அப்போ சின்னதாக பிரித்தோம் அப்படின்னா 1 கூலுமா நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? 10 கூலுமா வந்து நான் 1 கூலும் 2 கூலும் 3 கூலும் 4 கூலும்னு பிரிச்சிருக்கேன். இதை இன்னும் கட் பண்ணேன்னா வேல்யூஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்போ டெல்டா Q வேல்யூ டென்ஸ் டு 0 குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? அப்போ இங்கே எழுதலாம், என்ன எழுதலாம்? டெல்டா Q டென்ஸ் டு 0வா இருக்கும்போது டெல்டா Q சேஞ்ச் டு என்னாகும்? டெல்டா Q சேஞ்ச் டு dq. At the same time, what about the number of charge particles? அதுவும் கூடும். அப்போ number of charge particles n tends to infinity. எப்போ n tends to infinity ஆகுதோ இதை ஆட் பண்ணுறதுக்கு total electric field due to all the charges up to infinity, we need to use some special method. அதான் calculus method. அதுக்கு பேர் தான் integration. ஸோ அப்போ எப்படி வரும்? total electric field E vector is equal to 1/4 pi epsilon naught into சம்மேஷனுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? இன்டகிரேஷன். அதே மாதிரி டெல்டா Q எதாக மாறிடும்? dqவா மாறிடும். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் r ஸ்கொயர் இன்டு யூனிட் வெக்டர் r கேப். ஸோ இது வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யாரால? டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். பார்ட்டிகிள்ஸ் எது வரைக்கும் இருக்கு? அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இனி நம்ம வந்து சம் ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில், ரைட்? ஸோ தேர் ஆர் 3 டிஃபரண்ட் கேசஸ், சரியா? ஸோ இந்த கேசஸில் வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம்? E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப் டு இன்ஃபைனைட் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா 1/4 pi epsilon naught into integral dq divided by r square into r cap. இதுதான் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் போகிறோம். கேஸ் 1 ஃபஸ்ட் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்ட் இன்ஃபைனைட் ஒயர், ஐ மீன் இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் ஒயர் எடுக்கிறீங்க. அப்போ ஸ்ட்ரைட் ஒயர்னு வரும்போது அதோட லென்த்தை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இந்த ஒயருக்குள்ளே என்ன இருக்கும்? சார்ஜஸ் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், ஏதோ ஒரு டைப் சார்ஜஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட என்டையர் லென்த் என்னது? எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் Qன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் சார்ஜ் என்னது? Q. அப்போ இது ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷனுடைய லென்த்து dl, சரியா? அப்போ இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய சார்ஜால் ஸ்பேஸில் Pங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிரெக்ஷன் அவுட்வர்ட்ஸ். ஏன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பாயிண்ட் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா Pங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷன் அவுட்வர்ட்ஸ், சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும். E வெக்டார் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணலாம். எப்படி எழுதிக்கலாம்? E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into integral. இப்போ dq கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒயர் வந்து லீனியராக இருக்கிறதுனால இதில் நம்ம சார்ஜஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸுக்கு இடையில் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்போ டென்சிட்டி உருவாகும் இல்லையா? அடர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குது? ஸோ அப்போ இங்கே டென்சிட்டி
எதை பேஸ் பண்ணியிருக்கு? பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த ஒயர். ஸோ அதனால் அந்த டென்சிட்டிக்கு பேர் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் லாம்டா. அப்போ இந்த டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குது? உள்ள நம்ம ஆட் பண்ணக்கூடிய சார்ஜஸோட நம்பர்ஸை பொறுத்து இருக்குது. சார்ஜஸ் கூடிச்சுன்னா டென்சிட்டியும் கூடும். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூன்னு எழுதலாம். ஏன்னா சார்ஜ் 2 டைம்ஸ்னா லாம்டாங்கிற டென்சிட்டியும் 2 டைம்ஸ். ஆனால் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸ் கூடும், அப்போ டென்சிட்டி குறையும். அப்போ லென்த் டினாமினேட்டில் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ் பட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அதாவது லென்த் கூடும்போது டென்சிட்டி குறையும், ஆனால் சார்ஜ் கூடும்போது டென்சிட்டி கூடும். ஸோ அதான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எல். ஆனால் நம்ம ஹோல் கண்டக்டரும் எடுக்கலை, ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷன், அதோட லென்த் என்னது? டிஎல் இல்லையா? அப்போ அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிக்யூ. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎல். இதில் இருந்து டிக்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு டிஎல். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் டிக்யூக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்? லாம்டா இன்டு டிஎல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டிவைடட் பை டிஸ்டன்ஸ். அந்த சார்ஜ் கண்டக்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், அதோட யூனிட் வெக்டார் ஆர் வெக்டார் அல்லது ஆர் கேப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ லாம்டா டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். இப்போ லாம்டா கான்ஸ்டன்ட் அப்படி தானே டென்சிட்டி, அதை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4 pi epsilon naught into integral dl divided by r square into r cap. இது first case. Then see the case 2. Case 2. இப்போ ஏரியாவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் ஷீட் எடுத்துக்கலாம் இல்லையா? சார்ஜ் பிளெயின் ஷீட். சார்ஜ் பிளெயின் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? இதில் அதே மாதிரி கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பிளெயின் ஷீட் அப்படின்னா, ஒரு இன்ஃபனைட் பிளெயின் ஷீட் அப்படின்னா, ஷீட்டாக இருக்கணும்னா லென்த்தும் பிரெட்த்தும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும். மொத்தத்தில் ஏரியா மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிளெயின் ஷீட் வந்து ஒரு ஒயராக தெரியும். அப்போ லென்த் அஸ் வெல் அஸ் பிரெட்த் ரெண்டுமே மாறணும், ஐ மீன் ஏரியா. அப்போ டோட்டல் ஏரியா என்னது? ஏன்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷன் வந்து டிஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்மாலஸ்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய சார்ஜால் பிங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? டிஸ்டன்ஸ் ஆர் யூனிட் வெக்டர் ஆர் கேப். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சார்ஜ் பிளெயின் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் இந்த டென்சிட்டிக்கு ஒரு பேர் இருக்குது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, தட் இஸ் சிக்மா. அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அதில் ஆட் பண்ணக்கூடிய சார்ஜஸ் கூடுனுச்சுன்னா டென்சிட்டி கூடிரும். ஆனால் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பேஸ் கூடுறதுனால டென்சிட்டி என்ன ஆகும்? குறையும். அப்போ ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ நம்ம ஃபுல் ஏரியாவும் எடுக்கலை, ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷன். அப்போ ஏரியா என்னது? டிஏ. அப்போ சார்ஜ் என்னது? டிக்யூ. ஸோ அப்போ இதில் இருந்து டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஏ. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/4 pi epsilon naught into integral டிக்யூ பிளேஸில் என்ன போட்டுக்கலாம்? சிக்மா டிஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். சிக்மாங்கிறது என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதை வெளியே எடுத்துட்டேன்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 4 pi epsilon naught இன்டு இன்டகரல் டிஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். இது கேஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேஸ் 3. கேஸ் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு லென்த்து, டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இந்த நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் என்ன எடுத்திருக்கோம்? ஒரு பிளெயின் ஷீட்டு, ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருப்போம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். அது நீங்கள் ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இரகுலர் ஷேப்டு வந்து ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, தட்ஸ் ஒரு விஷ். ஆனால் அதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஆனால் இரகுலர் ஷேப்பாக இருந்தாலும் ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன், அதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? லென்த் இருக்குது, பிரெட்த் இருக்குது, ஹைட் இருக்குது, மொத்தத்திலே வால்யூம். அப்போ அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸுக்கு என்ன இருக்கும்? வால்யூம் கண்டிப்பாக இருக்கும், லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு. ஆனால் அதை வின்னு சொல்ல மாட்டோம், அது என்ன சொல்லணும்? டிவின்னு தான் சொல்லுவோம், சேஞ்ச் இன் வால்யூம். ஏன்னா மொத்த வால்யூம் தான் வி. அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் போர்ஷனுடைய வால்யூம் வந்து டிவி. அப்போ இதால் பிங்கிற பாயிண்ட், அப்போ அது ஃபுல்லி சார்ஜ்டு இல்லையா? எல்லாமே சார்ஜ் தான். அப்போ அந்த ஸ்மாலஸ்ட்டு வால்யூம் டிவியில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள்ஸால் பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன?
at a distance or unit vector r cap. அப்போ டென்சிட்டி என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? டென்சிட்டிக்கு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் மாஸ் பை வால்யூம். இங்கே வால்யூம் இருக்குது. அப்போ இந்த சார்ஜ் ஆப்ஜெக்டோட வால்யூமை வின்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய சார்ஜால் பிங்கிற பாயிண்டை ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்மாலஸ்ட் போர்ஷனோட வால்யூம் என்னது டிவி. கரெக்டாக? சரி. ஸோ அப்போ வந்து நார்மலாக டென்சிட்டிக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? மாஸ் பை வால்யூம். ஸோ அதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் கிடையாது, நம்ம மாஸை கன்சிடர் பண்ணுறல, சார்ஜ் தான். அப்போ இங்கே என்ன வரும்? சார்ஜ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் கியூ பை வால்யூம் வி. ஆனால் நம்ம எடுக்கக்கூடியது ஸ்மாலஸ்ட் போர்ஷன். ஸோ டிவி அதோட வால்யூம், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து டிக்யூ. அப்போ இதிலிருந்து டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரோ டிவி. சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/4 எப்சிலான் நாட் இன்டு இன்டகரல் டிக்யூ பிளேஸில் இதை சப்ஸ்டிட் பண்ணோம் ரோ டிவி. அப்போ ரோ டிவி டிவைடட் பை ஃபார்முலா என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். கிளியர்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன்னா ரோ பை 4 எப்சிலான் நாட் இன்டு இன்டகரல் டிவி பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். ரைட்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.